யாரா நீ ஒன்றுமே புரியல அப்படின்னு. இல்லை சார் எனக்கு ரொம்ப படம் பிடிக்கும் சார் அப்படின்னா. பேர் என்ன? சந்துரு வச்சு. உடனே நம்பர் கொடுக்குறீங்களா சார்? நான் கொடுத்தேன் ஆக்சுவலாக. அதை கொடுத்து நோட் பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு நான் உங்களை வந்து பார்க்க வரலாமா சார்? நான் பார்க்க வரலாம். வந்து உட்காந்து சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். சினிமா பற்றி பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மெசேஜ், சார் நான் ஒரு பொண்ணு சினிமாவை டைரக்ட் பண்ண போகிறேன் சார் அப்படின்னா. ஏன்னா ரொம்ப என்னடா மேலே பறந்துக்கிறது ஏன்டா கீழே பறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்புறம் வந்து யார்கிட்டயாவது ஒர்க் பண்ணியாடா? இல்லை சார் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல சார். எனக்கு பயங்கர கோவம். எனக்கு யார்கிட்டயா ஒர்க் பண்ணணும்டா தம்பி, யாராவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்குள்ளே தியரேஜ் எல்லாம் கலந்து பண்ணோடனே சரி ரைட் ஓகே எந்தூசியாசம் நான் ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணான். அந்த படம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, நல்ல ஃபிலிம் மேக்கிங், ஏதோ சம்திங் அது அது மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரல ஆக்சுவலாக. ஆனால் அதை கைவிடாமல் வந்து திடீர்னு திரும்பியும் கூப்பிட்டு நான் அந்த படத்துக்கிட்ட கோ ப்ரொடியூசர் சார். நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சினிமா உயர பறந்தா கூட அவங்கள இழுக்குது, அப்படி இழுத்துவா. ஒரு பிளாக் ஹோல் தான் சினிமா. நாட் ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப். அந்த அளவு ஒரு பெரிய கிராவிடேஷனல் புல்லோட சினிமா இழுத்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நல்ல பையன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து நான் வந்து ஐ டோன்ட் கிவ் அப் சார், பட் ஐ வில் பி இன்சைட் த சினிமா, ஐ வில் பி டூயிங் சினிமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த கன்விக்ஷன் ரொம்ப பிடிச்சது. அவங்களுக்கு 2 பேருக்காக இந்த படம் நல்லா போகணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பேசினார். அது ஒரு ஏன்னா அந்த காலத்து சிவாஜி படம் பார்த்தது மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆனால் அவனை டக்குன்னு அழுதுறது எனக்கு தெரியும். மேடை அழ வைக்கும். அந்த உழைப்பு, அந்த 12 வருஷம் கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து, தம்பி நீங்கள் சினிமாவில் இருக்க வரைக்கும் கஷ்டம்தான். நீ சினிமாவில் இன்னும் 25 இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு தான் இருப்ப. இந்த குழந்தைத்தனத்தை இன்னைக்கோட விட்டுறணும். அழுகை ரொம்ப அழகானது. அதான் ஆம்பளை அழுகிறது ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. வெக்கமில்லாமல் அழுகிறது ஆம்பளை ரொம்ப அழகு ஆக்சுவலாக. 12 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஐ திங்க் யூ நோ அபவுட் திங்ஸ். நான் திரும்பி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட சினிமாவுக்கு வர்றேன், அதுவும் பர்டிகுலராக டைரக்டராக வரவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயங்கள், ஏதாவது ஒரு படத்தில் போய் ஒர்க் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரணம் அவங்கள வந்து நான் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. அப்புறம் ஒரு பிளாட்ஃபார்ம், ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்ம் ஒரு பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். இன்றைக்கி இருக்க பெரிய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் பிளாட்ஃபார்மில் தான் வந்திருக்காங்க. பட் நான் திரும்பி சொல்லுவேன், நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டே வாங்க, ஒரு டைரக்டர் படத்தில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். அது எப்படி ஒர்க் பண்ணலான்னா இப்படி ஒர்க் பண்ணலாம். ஒரு டைரக்டர் கேட்டு, சார் உங்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ண வேணாம் சார், நான் சும்மா ஒரு அப்சர்வராக இருக்கிறேன் சார் அப்படி சொல்லிக்கிட்டாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். அது ஏன்னா அது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்களை நான் சொல்லும்போது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே சினிமாவை பற்றியே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு 50 mm லென்ஸுக்கும் ஒரு 35 mm லென்ஸுக்கும் ஒரு 15 டிகிரி தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அந்த 15 டிகிரியை கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஒரு 50 mm வச்சுட்டு கொஞ்சம் பேக்கில் போன 35 mm, ஆனால் கொஞ்சம் எவ்வளோ பேக்கில் போகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் தேவைப்படுது. ஒரு ஷார்ட்டை எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது, அதுக்குள்ளே எப்படி ஒரு கேரக்டர் என்ட்ரி ஒரு எக்ஸிட்டை வந்து கற்றுக்கிறதுக்கே ஒரு 3-4 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னைக்கு இருக்க குழந்தைகள் வந்து they are exposed to so many films. They think they understand cinema through short films by seeing. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷம் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். நான் வெற்றிமாறன், என் கூட வந்தவன் நாங்கள் 2 பேர் தான். வெற்றிமாறன், அதுக்கப்புறம் ராம், ரஞ்சித், எங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் நாங்கள் 25 வருஷம் நானும் வெற்றிமாறன் ஒர்க் பண்ணல. வெற்றிமாறன் ஒரு பெரிய ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன், ஒரு பாலுமேந்திரான்ட்டு ஒரு ஜீனியஸ்ட்டை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஈஸ்தட்டிக்கலான ஒரு மாஸ்டர், ஒரு பெயிண்டர் கதிர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்.